ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நோம்பு கஞ்சி வீட்டிலே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு வந்து மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஒன்று கட் பண்ணிக்கோங்க, மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று, 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி புதினா கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சது 2 டீஸ்பூன், தேங்காய் கொஞ்சம் துருவுனது, அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா. ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் வந்து வச்சுட்டு தேவையான அளவு, ரொம்ப கம்மியாகவே எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், மினிமமாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து நறுக்கினது, அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டில் அரைச்சது யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும். கடையில் வாங்குறது யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து இது நல்லா ஃப்ரை ஆனதுமே நம்ம வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக விட்டுறாதீங்க. வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா. இந்த கரம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, பட்டை இது வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கோம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். இது ரொம்ப ஃப்ரை ஆக விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்க கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக சேஞ்ச் ஆனால் மட்டும் போதும், ரொம்ப ஃப்ரை பண்ண விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்தது, 3 பச்சை மிளகா இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா லைட்டாக கீறி விட்டால் மட்டும் போதும். இது வந்து ஓவராக வந்து வதக்க விட்டுறாதீங்க, ஓரளவு வதங்கினா மட்டும் போதும். அதுக்கப்புறம் 1 டீ டம்ளரில் பச்சரிசியும், 1/2 டீ டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு இதை அரைச்சி ஊற வச்சுருங்க. ஊற வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் துருவி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் உப்பு போடுற கிளிப் மட்டும் மிஸ் ஆகிருக்கும். ஸோ தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு டேஸ்ட் பார்த்து குக்கர் மூடி விசில் விட்டுருங்க. 3 விசில் விட்டால் மட்டும் போதும். உங்களுக்கு தேவையான நோம்பு கஞ்சி ரெடி.